முக்கிய செய்திகள். 3 அமைச்சர்கள் உள்பட 44 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை. அதிருப்தி அடைந்த அதிமுக தொண்டர்கள் பல இடங்களில் போராட்டம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. 6 தொகுதிகளிலும் அதிமுகவுடன் மோதுகிறது மதிமுக. அமமுகவுடன் கூட்டணி அமைக்கிறது தேமுதிக. பேச்சுவார்த்தை நடப்பதை உறுதி செய்தார் தினகரன். பாமகவை தொடர்ந்து நாளை வேட்பாளர்களை அறிவிக்கிறது பாஜக. மக்கள் நீதி மய்யத்தின் முதல் பட்டியலை வெளியிட்டார் கமல்ஹாசன். வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 3 அமைச்சர்கள் மற்றும் 41 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளான பாமகவுக்கு 23 தொகுதிகளையும் பாஜகவுக்கு 20 தொகுதிகளையும் அதிமுக ஒதுக்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுகவின் முதல் வேட்பாளர் பட்டியலில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு சி.வி. சண்முகம், எம்எல்ஏக்கள் திருமதி தேன்மொழி, திரு சண்முகநாதன் ஆகிய 6 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எஞ்சிய 171 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு ராஜேந்திர பாலாஜி, திரு கடம்பூர் ராஜு, திரு செங்கோட்டையன், திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 27 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திரு பாஸ்கரன், திருமதி நிலோஃபர் கபில், திருமதி வளர்மதி ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. சிவகாசி தொகுதி எம்எல்ஏவாக உள்ள அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி எதிர்ப்பு காரணமாக ராஜபாளையம் தொகுதிக்கு மாறியுள்ளார். அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய சாத்தூர் எம்எல்ஏ திரு ராஜவர்மனுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. சீட் வழங்கப்பட்டு விட்டால் மறுபடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடுவார் என்ற பயத்தில், தான் தோற்று விடுவோமே, இவர் வெற்றி பெற்று விடுவாரே என்ற பயத்தில் என்னை முதலமைச்சரிடத்திலே, துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே 100 முறை 200 முறை காலில் விழுந்து, இயக்கத்திற்காக பாலாஜிக்காக இயக்கமா என்பது தெரியல. கேட்டி பாலாஜிக்காக இயக்கம் நடத்துகிற மாதிரி தெரியும் சார். இப்போ மேட்டூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலைக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை. தற்போது உள்ள 41 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. 14 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் 3 பேர் மட்டுமே அதிமுக சார்பில் களம் இறங்குகின்றனர். வழக்கமாக அதிமுகவில் புது முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை பழைய முகங்களே அதிக அளவில் களம் காணுகின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள திரு வைத்திலிங்கம், திரு கே.பி. முனுசாமி ஆகியோரின் பெயர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பட்டியலில் தமது பெயர் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்த திருப்போரூர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தனபால் முதலமைச்சர் வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வைத்திலிங்க யாரு, முனுசாமி யாரு கட்சியில? இவர்தான் எனக்கு தலைமை, இவர்தான் தலைவர். இவர்தான் நான் நம்பினேன். நான் வைத்திலிங்க நம்பல, முனுசாமி நம்பல. இவங்க யாரு எனக்கு கட்சியில? கட்சிக்கு தலைவர் இவரை நம்பி இருந்தேன். ஐயோ, இதனிடையே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரு ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்ற கழகத்திற்கு எழும்பூர் தொகுதியும், திரு என்.ஆர். தனபாலன் தலைமையிலான பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திற்கு கும்பகோணம் தொகுதியும், புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவி குப்பமும், பசுபொன் தேசிய கழகத்துக்கு மதுரை மத்தி தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றன. அதிமுக வேட்பாளர் பட்டியலால் அதிருப்தி அடைந்துள்ள அக்கட்சி தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று வெளியிடப்பட்ட அதிமுகவின் 2வது வேட்பாளர் பட்டியலில் வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பம் தொகுதியின் எம்எல்ஏ திரு லோகநாதனின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் கேவி குப்பம் காட்பாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி தனி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு செந்தில்குமாரை மாற்றக்கோரி அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று 4 முனை சந்திப்பில் மறியல் செய்தனர். கும்மிடிப்பூண்டி தொகுதியை பாமகவுக்கு கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. செய்யூர் தனி தொகுதி வேட்பாளராக செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த திருமதி கனிதா சம்பத் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், உள்ளூரைச் சேர்ந்தவரை வேட்பாளராக நியமிக்க கோரியும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை அதிமுகவுக்கு ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு பாமகவினர் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அதிமுக கூட்டணியில் உரிய முக்கியத்துவம் அளித்து தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் சட்டப்பேரவை தேர்தலில் புதிய நீதி கட்சி போட்டியிடவில்லை என்று அதன் தலைவர் திரு ஏ.சி. சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக 173 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 25 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 3 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி ஆகியவற்றுக்கு தலா 1 இடம் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அக்கட்சிகளுடன் திமுக தேர்தல் குழு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது. இதில் மதிமுகவுக்கு சாத்தூர், பல்லடம், மதுரை தெற்கு, வாசுதேவநல்லூர், மதுராந்தகம், அரியலூர் ஆகிய 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்வரும் 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. தொகுதிகளின் விவரம்: 1 மதுராந்தகம், 2 சாத்தூர், 3 பல்லடம், 4 மதுரை தெற்கு, 5 வாசுதேவநல்லூர் தனி, 6 அரியலூர். இந்த 6 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை மதிமுக எதிர்கொள்கிறது. 6 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புபவர்களுக்கான நேர்காணல் இன்று காலை 10 மணி அளவில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிக்கை ஒன்றில் மதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு சிதம்பரம் தொகுதி, வாணியம்பாடி தொகுதி, கடையநல்லூர் தொகுதி 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று நாங்களும் உடன்படிக்கை கொண்டு சம்மதித்து மகிழ்ச்சியோடு இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் திரு கதிரவன் தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு உசிலம்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் திரு கதிரவன் போட்டியிடுகிறார். ஆதித்தமிழர் பேரவைக்கு அவிநாசி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் சட்டப்பேரவை தலைவர் திரு தனபாலை எதிர்த்து அக்கட்சி போட்டியிடுகிறது. மக்கள் விடுதலை கட்சிக்கு நிலக்கோட்டை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கு இன்றைக்குள் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ள தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காததால் வெளியேறிய தேமுதிக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக முதலில் அறிவித்தது. இந்நிலையில் திரு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யத்துடன் அக்கட்சி கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல் வெளியானது. மக்கள் நீதி மய்யமும் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தது. ஆனால் அதை ஏற்காத தேமுதிக கூட்டணிக்காக அமமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இதனை உறுதிப்படுத்தினார். பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. எனி டைம் முடிவு வரும். எல்லாரும் சேரணும்னு தானே பேசுவாங்க. அமமுக 15 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டுள்ள நிலையில் தேமுதிக நிர்வாகிகளுடன் திரு விஜயகாந்த் ஆலோசனை நடத்தியதை அடுத்தே அமமுகவுடன் கூட்டணி என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளையும் அக்கட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பென்னாகரம் தொகுதியில் கட்சித் தலைவர் திரு ஜி.கே. மணி, திருப்போரூரில் துணை பொதுச் செயலாளர் திரு கி. ஆறுமுகம், ஜெயங்கொண்டம் தொகுதியில் திரு கே. பாலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள செஞ்சி, மயிலம், நெய்வேலி, திருப்பத்தூர், ஆற்காடு, கும்மிடிப்பூண்டி, மயிலாடுதுறை, தருமபுரி, விருத்தாச்சலம், காஞ்சிபுரம், கீழ்பெண்ணாத்தூர், சேலம் மேற்கு, சோளிங்கர், கீழ்வேளூர், ஆத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வந்தவாசி, மேட்டூர், பூந்தமல்லி, சங்கராபுரம் தொகுதிகளிலும் பாமக போட்டியிடுகிறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி 20 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை, நாகர்கோவில், குளச்சல், விளவன்கோடு, ராமநாதபுரம், மொடக்குறிச்சி, துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருக்கோவிலூர், திட்டக்குடி, கோவை தெற்கு, விருதுநகர், குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், நெல்லை, தளி, காரைக்குடி, தாராபுரம், மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது.
இதனிடையே நெல்லையில் திரு நயினார் நாகேந்திரன், ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடிகை குஷ்பு, காரைக்குடியில் திரு ஹெச் ராஜா, கோவை தெற்கு தொகுதியில் திருமதி வானதி சீனிவாசன் ஆகியோர் பாஜக வேட்பாளர்களாக நிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் IJK-உடன் இணைந்து மக்கள் நீதி மய்யம் 154 தொகுதிகளில் களம் காண்கிறது. இதில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் 70 வேட்பாளர்கள் கொண்ட முதல் கட்ட பட்டியலை அக்கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் சென்னையில் வெளியிட்டார். மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவர் திரு பொன்ராஜ் சென்னை அண்ணாநகர் தொகுதியிலும், கவிஞர் சிநேகன் விருகம்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆலந்தூர் தொகுதியில் திரு கமல்ஹாசன் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நந்திகிராமுக்கு அவர் சென்றிருந்தார். கோயிலில் பூஜை செய்துவிட்டு திரும்பி காரில் ஏறும்போது அருகில் காவல்துறையினர் இல்லாத நேரத்தில் 5 பேர் கொண்ட கும்பல் தம்மை தள்ளிவிட்டதில் காயம் ஏற்பட்டதாக செல்வி மம்தா தெரிவித்தார். கால், இடுப்பில் வலியும் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று திரும்பினார். செல்வி மம்தா மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், இது வெட்கக்கேடானது என்றும் இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதோடு மீண்டும் இதுபோன்ற நிகழாதிருக்க தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ட்விட்டர் பதிவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தூத்துக்குடியில் 3 மாதங்களுக்கு முன் பெய்த மழையால் தேங்கிய நீரை அகற்றாததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தை கால்டவெல் காலனி மக்கள் நடத்தினர். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் மழைநீர் வடியாத நிலையில் கழிவுநீர் கலந்து பாசி பிடித்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்தனர். பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். அந்த மழைக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த மழை தண்ணி கட்டியிருக்காது. அவங்களோட சாக்கிறதுனால இன்னைக்கு அந்த தண்ணி மறுபடியும் பாதிக்கப்பட்டு வீட்டு விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. தண்ணி அப்படியே சாக்கடை பச்சை இதாக அப்படியே பாசி பிடிச்சி போய் குப்பை மிதக்க எல்லாமே மிதக்குது. கொசு தொலை தாங்க முடியல. இதில் குழந்தைங்க பாதிக்கப்பட்டு நிறைய பேர் காய்ச்சலில் இது பண்ணியிருக்காங்க. கொரோனாக்கு மாஸ்க் போடலாம் இது பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு சின்ன தொட்டி இருந்தால் அந்த தொட்டியை மூடலைன்னு சொல்லிட்டு நான் பூரா ஃபைன் போட்டு போகிறேன் மாநகராட்சியிலேருந்து ஆனால் அங்கே மழை தண்ணியால் அவ்வளோ தண்ணியில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க மக்கள். வாக்காளர் அடையாள அட்டைகளை மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்த மக்கள் இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளையும் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்த மாணவிகள் பேசியதால் கோபமடைந்த காவல்துறை பெண் அதிகாரி காதலிக்க கூடாது என்று அறிவுரை கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் 100% வாக்குப்பதிவை எட்டுவதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஜெயங்கொண்டம் நகராட்சி சார்பில் வாக்களிக்கும் வைபோகம் என தலைப்பிடப்பட்ட அழைப்பிதழ் வீடு வீடாக வழங்கப்படுகிறது. அதில் அன்பளிப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. ஆரணி அருகே உள்ள களம்பூர் கிராமத்தில் அரிசி மூட்டைகள் மற்றும் நெல்லை கொண்டு 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் சின்னம் வரையப்பட்டது. விழிப்புணர்வு நாடகமும் நடத்தப்பட்டது. பொன்னேரியில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தும் ரங்கோலி கோல போட்டி கும்பகோணம் மகாமக குளக்கரையில் நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் விழிப்புணர்வு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் வால்பாறையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்க முகாமுக்கு வந்த மாணவிகள் சில இளைஞர்களுடன் பேசியதால் கோபமடைந்த காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி அவர்களுக்கு அறிவுரை கூறினார். சண்டை கட்டிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா அக்கா மாரெல்லாம் பண்றீங்க பாருங்க, ஒரு லவ் அந்த லவ் தயவுசெய்து பண்ணி தொலைக்காதீங்க, சரிங்களா? அதுக்கெல்லாம் நீங்க நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 21 வயசு 22 வயசுக்கு அப்புறம் அந்த கச்சேரியெல்லாம் வச்சுக்கோங்க. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியாற்றும் ஆசிரியர்களில் முதல் கட்டமாக 800 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது பிரச்சாரம் இரவு 10 மணிக்கு மேல் தொடங்கப்பட்டது. இதனால் மின் விளக்குகள், ஒலிபெருக்கி ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதித்த காவல்துறையினர் கூடியிருந்த கட்சியினரை கலைந்து செல்லுமாறு கூறினர். மேலும் தடை செய்யப்பட்ட நேரத்தில் பிரச்சாரம் செய்வது, பொதுமக்களுக்கு இடையூறு அளித்தல் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் திரு சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இதனிடையே சென்னை பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட திருநீர்மலை சாலையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி ஒரு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாயும் மற்றொரு வாகனத்தில் இருந்த 4 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. வேதாரண்யம் அருகே வடமழை மணக்காடு பகுதியில் மாட்டு தீவனம் ஏற்றிச் செல்லும் வாகனத்தில் 1,71,000 ரூபாய் சிக்கியது. உளுந்தூர்பேட்டை அருகே நகர் மன்னார்குடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 2 எடுத்து வந்த 1,32,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒசூர் அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 9 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 66,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வேலூரில் நடைபெற்ற யாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் உலக நன்மைக்காக ஸ்ரீ மகாலட்சுமி யாகம் நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவரும் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தும் கலந்து கொண்டு நாராயணி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் 110 கிலோமீட்டர் தூரம் நடந்தே 12 சிவாலயங்களுக்கு செல்லும் சிவாலய ஓட்டம் நேற்று மாலை தொடங்கியது. இதையொட்டி குமரி மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பிரதோஷ தினத்தையொட்டி அண்ணாமலையார் கோயில் 1000 கால் மண்டபத்தில் உள்ள நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அந்தியூர் அருகே வனப்பகுதியில் உள்ள கும்புத்தூக்கி மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற குண்டம் விழாவில் 500க்கும் மேற்பட்டவர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதனிடையே மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி திருவிழாவின் 7ஆம் நாளில் புஷ்ப பல்லக்கில் ராஜ அலங்கார சேவையில் சுவாமி அருள் பாலித்தார். மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி அருகே கார் மோதி பலியான 2 பெண்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓர பள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று மோதியதில் பழுவஞ்சியைச் சேர்ந்த போதும் பொண்ணு, தங்கமணி ஆகியோர் உயிரிழந்தனர். மற்றொருவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் உரிய இழப்பீடு கோரி அடுத்தடுத்து 2 முறை சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ எல்லாம் சொன்னாங்க, தாசில்தார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாடி இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அது கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் காரில் வண்டியெல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்து பாடி எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து பிடி வர சொன்னோம், இல்லை எம்டி வர சொன்னோம். யாரோ ஒருத்தவங்க வந்து பேசினதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு என்ன தகுதி எப்படின்னு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இழப்பீடு பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் தேங்கி நின்றன. இதனிடையே பரமக்குடி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆதி திராவிடர் விடுதி சமையல்காரர் ராமு, பிரசன்னா ஆகிய 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சிவகுரு என்பவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தனியார் பேருந்தும் லாரியும் மோதியதில் லாரி ஓட்டுநரும் பேருந்து பயணிகள் 14 பேரும் படுகாயமடைந்தனர். சென்னை தாம்பரம் அருகே முதலமைச்சர் குறை கேட்கும் எண் 1100 திட்டத்துக்காக வேலை செய்யும் பட்டதாரிகள் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து போராட்டம் நடத்தினர். சோழிங்கநல்லூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் மக்களிடம் தொலைபேசியில் குறைகளை கேட்பதற்காக 700 பட்டதாரிகளை நியமித்துள்ளது. பயிற்சி காலத்துக்கு தருவதாக கூறிய சம்பளத்தை தராததோடு குறைத்து வழங்குவதாக கூறி நூற்றுக்கணக்கானோர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவர்மெண்ட் ப்ராசஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு. ஸோ ப்ராசஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் வந்து சொன்ன சேலரி எங்களுக்கு கிரெடிட் ஆகலை. என்னென்னா ஷிஃப்ட் டைமிங் அலோகேட் பண்ணல. இன்டர்வியூ டைமில் வந்துட்டு ட்ரைனிங் காசு தருவோன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் காசு தரலை. அதை ஸ்டைஃபனாக மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, ஸ்டைஃபனும் எங்களுக்கு தரலை. ஸோ Jan 15 to 30 வரைக்கும் எங்களுக்கு வர சேலரி வந்து வரல. வந்தது வந்து 5,000 தான் வந்தது. கொரோனா காலத்தில் கொடுத்த 3,000 ரூபாயை ஏன் வாங்கினீர்கள் என்று கேட்டும் குறைவான சம்பளம் கொடுத்தும் தங்களை இழிவுபடுத்துவதாக புகார் தெரிவித்த பட்டதாரிகள் அரசை நேரடியாக வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்வி கட்டணத்தை குறைக்க கோரி தூக்கு மேடை ஏறும் போராட்டத்தை நடத்தினர். அந்த பல்கலைக்கழகத்தின் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குரிய கல்வி கட்டணத்தை வசூலிக்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். அதன் பயனாக கல்வி கட்டணத்தை குறிப்பிட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 13வது நாள் போராட்டத்தில் அவர்கள் தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டிக்கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவ மாணவரை வஞ்சிக்காதே.
தேர்வுகள் நடக்க உள்ள நிலையில் கூடுதல் கல்வி கட்டணத்தை விரைவில் செலுத்துமாறு பல்கலைக்கழக நிர்வாகம் நிர்பந்திப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். ஜப்பானில் 10 ஆண்டுகளுக்கு முன் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் அழிந்த மினாமி சான்ரிகு நகரை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சொந்த கதையையும் சொல்லி விளக்குகின்றனர் சுற்றுலா வழிகாட்டிகள். பேரழிவின் போது நகர மக்கள் தொகையில் 1/3 பங்காக 18,000 பேர் பலியாகினர். 10 ஆண்டுகளுக்கு முன் நிலநடுக்கம் தாக்கிய போது 2:48 நின்ற பள்ளி கடிகாரத்தையும் சுற்றுலா பயணிகள் இன்று பார்க்க முடியும். நகரைச் சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டிகள் தங்கள் வாழ்க்கையை உருக்குலைத்த இயற்கை பேரழிவை விளக்கும் போது மனம் கனத்து போகிறது என்கின்றனர் பயணிகள். கென்யா நாட்டில் விவசாயத்தை அழிக்கும் வெட்டுக்கிளிகள் பிரச்சனைக்கு ஒரு நிறுவனம் புது தீர்வை கண்டுபிடித்துள்ளது. படையெடுத்து வரும் வெட்டுக்கிளிகள் இடும் முட்டைகளில் இருந்து வளரும் புழுக்கள் தேயிலை செடி உள்ளிட்ட பயிர்களின் இலைகளை அழிக்கின்றன. அந்த புழுக்களை பிடித்து கோழி உள்ளிட்டவற்றுக்கு உணவாக பயன்படுத்துமாறு ஒரு நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் வெட்டுக்கிளி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் நேற்று மாலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கோவில்பட்டி, கயத்தார், எட்டயபுரம் பகுதிகளில் குளிர்காற்று வீசியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. வத்தலகுண்டு பகுதியில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இரவில் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் போடியில் இரவில் 2 மணி நேரம் மழை பெய்ததில் மாம்பூக்கள் உதிர்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 3 அமைச்சர்கள் மற்றும் 41 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியுள்ள தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.